ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். கொள்ளு பச்சைப்பயிறு போட்டு ஒரு தோசை. கொள்ளு பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு 3 பங்கு 3லேருந்து 4 கூட எடுத்துக்கலாம் அரிசி. அதாவது நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சு அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சூப்பராக அரைச்சி வந்ததும் இந்த மாதிரி நல்லா தோசையாக அதை ஊற்றி கல்லில் 2 பக்கம் வேக வச்சு எடுத்து கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் இது கூட சுட சுட சர்வ் பண்ணோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த தோசையில் கொள்ளு, பச்சைப்பயிறு ரெண்டுமே அதிகமான அளவில் இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா கரைச்சி வெளியேற்றும். அதே நேரம் நிறைய புரோட்டீன் சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த தோசையை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.